கூட முளைக்க முடியாத ஆண்டிஸ் மவுண்டன்ல இந்த 33 பேர் இப்போ சர்வை பண்ணணும். இன்னும் 33 பேசஞ்சர்ஸ் இந்த ஃபியூஸ்லாஜ்ல உயிரோட இருக்காங்க. அவரால் வலி தாங்க முடியாம ஒரு பேசஞ்சர் கிட்ட அவரோட பிஸ்டல் இங்க இருக்கு, எடுத்து என்னை சுட்டுரு அப்படிங்கிறாரு. இங்க இருந்து எத்தனை பேர் தப்பிச்சாங்க, எப்படி தப்பிச்சாங்க? அக்டோபர் 13, 1972 இந்தியாவிலிருந்து வெஸ்ட் சைடில் உருகுவே, சவுத் அமெரிக்கா அண்ட் இங்கே சாண்டியாகோ, சில்லி. சரியா மார்னிங் 8:05 மணிக்கு ஃப்ளைட் 571 கராஸ்கோ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் உருகுவேல இருந்து சில்லியில் இருக்கிற இந்த புடாஹியூல் ஏர்போர்ட் சாண்டியாகோவுக்கு கிளம்புது. அதில் ஓல் கிறிஸ்டியன்ஸ் கிளப் மாண்டிவீடியோ உருகுவேவை சேர்ந்த ரக்பி பிளேயர்ஸும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸும் மொத்தம் 40 பேர் ட்ராவல் பண்ணுறாங்க. அது போக அந்த ஃப்ளைட்டோட க்ரூ மெம்பர்ஸ் ஒரு 5, ஸோ டோட்டலாக 45 பேர். இந்த டீம் செம ஃபேமஸான ஒரு டீம். 1968 அண்ட் 1970 நேஷனல் சாம்பியன்ஷிப் கூட இந்த டீம் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வருஷமும் அக்டோபரில் அவங்க சில்லியில் இருக்கிற சாண்டியாகோவுக்கு போய் அங்கே இருக்கிற சில்லி நேஷனல் ரக்பி டீம் அப்புறம் ஓல்ட் பாய்ஸ் கிராண்ட்ஸ் டீம் கூட ஃப்ரெண்ட்லி மேட்ச் விளையாடுறது வழக்கம். அப்படி இவங்க ட்ராவல் பண்ணுறப்போ இவங்க ஃபேமிலியும் கூட்டிகிட்டு போகிறது ஒரு இயர்லி ரொட்டீன் ஃபேமிலி வெக்கேஷன் ட்ரிப் இவங்களுக்கு. இந்த ஃப்ரெண்ட்லி மேட்ச் விளையாடுதான் அன்னைக்கு அக்டோபர் 13, 1972 உருகுவேயன் ஏர்ஃபோர்ஸ்க்கு சொந்தமான டர்போ ப்ராப் இன்ஜினில் ஃபங்க்ஷன் ஆகிற ஒரு ஸ்மால் சைஸ் ஃப்ளைட் ஃபேர்சைல்ட் FH-227D கிளம்புது. இந்த ஃப்ளைட்டுக்கு பெரிய கெப்பாசிட்டியோ இன்ஜினோ கிடையாது. இன்ஃபேக்ட் பைலட்ஸ் இந்த ஃப்ளைட்டுக்கு லெட் ஸ்லெட் அப்படின்னு நிக் நேமும் வச்சுருக்காங்க. இந்த ஃப்ளைட்டு ரொம்ப ஹைட்டில் பறக்காது அண்ட் பவரும் இதுக்கு ரொம்ப கம்மி. இது இன்டர்நேஷ்னல் ஏர்பிளைன் கிடையாது. உருகுவேயன் ஏர்ஃபோர்ஸ் இந்த பிளேன்ஸை ரெண்ட்டுக்கும் கொடுக்கறது வழக்கம் ஃபார் சம் அடிஷ்னல் இன்கம். இந்த ஃப்ளைட்டை தான் அன்னைக்கு அந்த பிளேயர்ஸ் $1,600 ஹையர் பண்ணுறாங்க. இந்த ஃப்ளைட் உருகுவேயோட இந்த லொக்கேஷனில் இருந்து சில்லியோட இந்த லொக்கேஷனுக்கு ரீச் ஆகணும். இதுக்கு இடையில இங்கே தான் ஆண்டிஸ் மவுண்டன்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 7000 கிலோமீட்டர் நீளம் வரைக்கும் பனிப்பாறைகள் இருக்கிற இந்த ரேஞ்ச் சவுத் அமெரிக்காவோட 7 கண்ட்ரீஸை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருக்கு. இந்த ஃப்ளைட்டில் 45 பேசஞ்சர்ஸ், 19 ரக்பி டீம் பிளேயர்ஸ், 21 ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, 5 க்ரூ மெம்பர்ஸ், அப்புறம் பைலட் காலனல் ஜூலியோ சீசர் ஃபெரடாஸ். இவர் 5117 ஃப்ளையிங் ஹவர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட ஒரு டென்யூர்ட் பைலட். அப்புறம் கோ பைலட் கேப்டன் லகுராரா. இவங்க உருகுவேல இருந்து சில்லியை ரீச் பண்ணுற டைரக்ஷனில் பிளான்சான் பாஸ் அப்படின்னு ஒரு ஏரியாவை கிராஸ் பண்ணணும். இந்த ஏரியாவில் பைலட்ஸ்க்கு செம காம்ப்ளிகேட்டடான ஒரு கிராசிங். ஏன்னா வெதர் சடனாக சேஞ்ச் ஆகும். ஜென்ரலி ஆண்டிஸ் மவுண்டன்ஸில் ஹைட் ஆஃப் த மவுண்டன்ஸ் வந்து 22,800 ஃபீட்டுக்கு இருக்கும். ஆனால் இந்த ஃப்ளைட்டோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டியே 22,500 தான். பட் இந்த பிளான்சான் பாஸ் அப்படிங்கிற பாஸ் ரிலேட்டிவ்லி சேஃபான பாஸ் வித் அரவுண்ட் 8,251 ஃபீட் ஹைட்டில். ஸோ ஜென்ரலாக இந்த ஏரியாவில் பறக்கிற ஃப்ளைட்ஸ் எல்லாம் இந்த பிளான்சான் பாஸ் வழியாக தான் போகும். ஸோ இது வந்து ஒரு ரொட்டீன் ரூட் தான். ஸோ எல்லா டர்போப்ராப்ஸ் ஃப்ளைட்ஸும் இந்த 90 மினிட்ஸ் யூ-ஷேப் ரவுட்டை எடுத்து 600 கிலோமீட்டர்ஸ் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி இந்த பிளான்சான் பாஸ் வழியாக கிராஸ் பண்ணுறது வழக்கம் டியூ டு சேஃப்டி. கேப்டன் ஃபெரடாஸ் 29 டைம்ஸ் இதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவில் ஃப்ளை பண்ணியிருக்காரு. ஸோ ஃப்ளைட் கிளம்புது. கொஞ்ச நேரம் ட்ராவல் ஆன உடனே அந்த மவுண்டன் ரேஞ்சில் ஏற்பட்ட பேட் வெதர்னால ஃப்ளைட்டை அர்ஜென்டினாவில் இருக்கிற மெண்டோசா ஏர்போர்ட்டில் லேண்ட் பண்ணுறாங்க. இதுவும் அந்த ரூட்டில் இருக்கிற ஒரு ஏர்போர்ட் தான். வெனவர் எனி பேட் வெதர் வரும்போது இங்கே லேண்ட் பண்ணுறது வழக்கம். ஸோ அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக அங்கே ஸ்டே பண்ண வேண்டியதாகுது. அவங்க இன்னும் கொஞ்சம் வைன் ஷாப்பிங்னு எல்லாம் பண்ணுறாங்க. வெதர் நார்மல் ஆனதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே அக்டோபர் 13, 1972 சரியாக 2:18 மணிக்கு மத்தியானம் மெண்டோசா அர்ஜென்டினாவில் இருந்து மறுபடியும் ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகுது சில்லிக்கு. மெண்டோசாவுக்கும் சில்லிக்கும் இருக்கிற ஸ்ட்ரெயிட் டிஸ்டன்ஸ் 194 கிலோமீட்டர்ஸ். பட் அங்கே தான் ஆண்டிஸோட மேக்ஸிமம் ஹைட் இருக்குது, 22,838 ஃபீட். இந்த ஏரியாவில் ஆண்டிஸை கிராஸ் பண்ணுறது ரொம்பவே ரிஸ்க். ஸோ இங்கே தான் ஜென்ரலி பைலட்ஸ் ஹை ஆல்டிடியூட் ரக்கட் ட்ரெயினை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஏர்க்ராஃப்டை பிளான்சான் பாஸ் வழியாக கிராஸ் பண்ணுவாங்க. நான் சொன்ன மாதிரி இது நார்மலான ஒரு ரொட்டீன் தான் ஃபார் பைலட்ஸ். ஸோ பைலட்ஸ் இப்போது இந்த மொண்டேசோவில் இருந்து சவுத் எடுத்து மலார்க் அப்படின்ற பாயிண்டில் ரீச் பண்ணி அங்கேருந்து வெஸ்ட் எடுத்து ஆண்டிஸ் மவுண்டன் ரேஞ்சில் இருக்கிற பிளான்சான் பாஸை கிராஸ் பண்ணணும். இங்கே தான் நம்ம மெயின் பைலட் கோ பைலட்டுக்கு இது ஒரு ட்ரைனிங்காக இருக்கும் அப்படின்னு கேப்டன் அந்த டைமில் கண்ட்ரோலை கோ பைலட் லெப்டினன்ட் காலனல் டான்டே ஹெக்டர் லகுராரா கிட்ட கொடுக்குறாரு. லகுராரா சாண்டியாகோ ஏடிசிக்கு, அதாவது ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலருக்கு சரியாக 3:21 PM இன்ஃபார்ம் பண்ணுறாரு. வி ஆர் ஓவர் த பாஸ் அண்ட் எக்ஸ்பெக்டிங் டு ரீச் கியூரிகோ அப்படின்னு சொல்கிறாரு. ஃப்ளைட் டைம் ஜென்ரலாக பிளான்சான் பாஸில் இருந்து கியூரிகோவுக்கு 11 மினிட்ஸ்.
வித்தின் 3 மினிட்ஸில் கோ பைலட் சாண்டியாகோவுக்கு ரேடியோவில் திரும்பவும் சொல்கிறாரு, நாங்கள் குறிக்கோ வந்துட்டோம், இப்போ நார்த் திரும்ப போகிறோம், டிசைன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. ஏடிசி பர்மிஷன் கொடுக்குறாங்க 11,500 ஃபீட்டுக்கு கீழே வர. ஏடிசியில் என்ட்ரிக் மார்டினோ அப்படிங்கிறவர் தான் அன்னைக்கு இவங்க நேவிகேஷனில் கைட் பண்ணுறாரு. இந்த பைலட்டோட மெசேஜ் கேட்டதும் அவருக்கு ஒரு டவுட் வருது. ஏன்னா பிளான்சான் பாஸ் ரிப்போர்ட் பண்ண லாஸ்ட் டைம் அண்ட் லேண்டிங் டைம் இன் கரிகோ வாஸ் டூ ஷார்ட். ஜென்ரலி பிளேன்ஸ்னால இவ்வளோ குயிக்காக அந்த ரீஜனை கிராஸ் பண்ண முடியாது. இங்கே ஒரு விஷயம் ஞாபகம் வைக்க வேண்டியது என்னன்னா, இது 1972. இப்போ இருக்கிற மாதிரி ஏர்பிளைன்ஸில் டிரான்ஸ்பாண்டர்ஸ் அண்ட் ரேடார் சிஸ்டம்ஸ் எல்லாம் அவ்வளோ அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் அப்போ இல்லை. ஸோ ரியல் டைம் ட்ராக்கிங் பாசிபிள் இல்லை. ஸோ அவங்க க்ரூ கொடுக்குற இன்ஃபர்மேஷனில் தான் ரிலே ஆகணும். ஸோ என்ட்ரிக் ஸ்டில் டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்காக பொசிஷனை எகைன் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பைலட்ஸ்ட்டை கேட்குறாரு. 1 நிமிஷம் ஆகுது, 2 நிமிஷம் ஆகுது, 3 நிமிஷம் ஆகுது, நோ ரெஸ்பான்ஸ். என்ட்ரிக் நினச்ச மாதிரி லகுராரா கம்ப்ளீட்லி நேவிகேஷனை மிஸ்கால்குலேட் பண்ணுறாரு. பிளேன் இப்போவும் பிளான்சான் பாஸில் தான் இருக்குது, பட் அவர் சில்லி வந்துருச்சு அப்படின்னு கால்குலேட் பண்ணுறாரு. இன்ஃபேக்ட் மெயின் பைலட்டும் இதை நோட்டீஸ் பண்ணல. ஃபார் அன்னோன் ரீசன்ஸ் இவங்க ஏர்க்ராஃப்டோட VOR DME நேவிகேஷன் ரேடியோவில் டிஸ்பிளே ஆகிற கொரிக்கோ ரேடியோ பீக்கன் டிஸ்டன்ஸை அதையும் அவங்க பார்க்கல. ஸோ இப்போ இவங்க ஆண்டிஸ் மவுண்டனில் இருக்கிற ஏரியாவில் ஃப்ளைட்டை 18,000 ஃபீட்டில் இருந்து 11,500 ஃபீட்டுக்கு டிசைன் பண்ணது மட்டும் இல்லாமல் கொரிக்கோவை ரீச் பண்ணுறதுக்கு 70 to 80 கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடியே ரைட்டில் டேர்ன் பண்ணி டிசன்னும் பண்ணியிருக்காங்க. சரியாக அந்த டைமில் ஃப்ளைட்டை சுற்றி அதிக அளவில் க்ளவுட்ஸ் இருந்ததால் கீழே இருக்கிற எதுவும் அவங்களால பார்க்க முடியல. க்ளவுடு கிளியரான அடுத்த செகண்டில் தான் பைலட்ஸ் ஃப்ளைட்டை டைரெக்டாக ஆண்டிஸ் மவுண்டனை நோக்கி போயிட்டு இருக்கிறது அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணுறாங்க. இதில் பேனிக்கான பைலட்ஸ் உடனடியாக ஃப்ளைட்டை மேலே உயர்த்துறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. லிட்ரலி அட் ஒன் பாயிண்ட் ஃப்ளைட்டு வெர்டிக்கல் பொசிஷனுக்கு வருது. ஃப்ளைட்டோட கிரவுண்ட் கொலிஷன் அலாம் அடிக்குது. ஃப்ளைட் பயங்கரமாக ஸ்டாலும் ஷேக்கும் ஆகுது. பட் இட்ஸ் டூ லேட். பைலட்ஸ் அவங்களோட மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணியும் அவங்க நினச்ச மாதிரி ஃப்ளைட்டை மேல் நோக்கி உயர்த்த முடியல. பைலட்ஸ் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த நோஸை அந்த மவுண்டன் ரிட்ஜுக்கு மேலே கொண்டு வந்திருக்காரு, அரௌண்ட் 4,200 மீட்டர். பட் சரியாக 3:24 மணிக்கு லோவர் பார்ட் ஆஃப் த டெயில் கோன் ஒரு பாறையில் மோதுது. இதில் ஃப்ளைட்டோட ரைட் சைடு விங் ஃபஸ்ட்டு ஒரு பாறையில் மோதி பிரேக் ஆகுது. பேக் சைடில் ஒரு பெரிய ஹோல் உருவாகுது. 3 பேசஞ்சர்ஸ், இந்த நேவிகேட்டர் அப்புறம் ஃப்ளைட் அட்டெண்டன்ட் டெயில் செக்ஷனில் இருந்து கீழே விழுகுறாங்க. இன்னும் இந்த ஃப்ளைட்டோட மொமெண்டம் இன்னும் ஸ்டாப் ஆகலை. இந்த ஃபியூஸ்லாஜ் மட்டும் 350 km/h ஸ்பீடில் 700 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் பனிமலையில் மோதி சறுக்கிட்டு வந்து ஒரு பெரிய பனிப்பாறையில் மோதி ஸ்டாப் ஆகுது. இந்த இம்பேக்டில் காக்பிட் க்ரஷ் ஆகி மெயின் பைலட் ஃபெரடாஸ் செஸ்ட்டில் இம்பேக்ட் ஆகி அவர் தலை விண்ட்ஷீல்டுக்கு வெளியே வந்து ஸ்பாட்லேயே இறக்குறாரு. லகுராரா கிரிட்டிக்கலி இன்ஜூர் ஆகிறாரு. அவரால் வலி தாங்க முடியாமல் ஒரு பேசஞ்சர் கிட்ட அவரோட பிஸ்டல் இங்கே இருக்கு, எடுத்து என்னை சுட்டுரு அப்படிங்கிறாரு. பட் அந்த பேசஞ்சர்ஸ் மறுக்கிறாரு. பரிதாபமாக அவரும் அடுத்த நாள் உயிரிழக்கிறாரு. இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இதில் இருந்த 45 பேசஞ்சர்ஸில் இன்னும் 33 பேசஞ்சர்ஸ் இந்த ஃபியூஸ்லாஜில் உயிரோடு இருக்காங்க. ஸோ 5 பேர் உடனடியாக இறக்குறாங்க, 7 பேர் டோட்டலி மிஸ்ஸிங். புல்லு கூட முளைக்க முடியாத ஆண்டிஸ் மவுண்டனில் இந்த 33 பேர் இப்போ சர்வை பண்ணணும். அங்கே 70 நாள் சாப்பாடு இல்லாமல் பல பேரோட பெயின்ஃபுல் டெத். அட் த சேம் டைம் அந்த குளிர் பனிமலையில் பல பேரோட எதிர்நீச்சல். இங்கே இருந்து எத்தனை பேர் தப்பிச்சாங்க, எப்படி தப்பிச்சாங்க? இப்படி பல உலக நாடுகளில் பேசப்பட்ட இந்த உருகுவேயின் ஏர்ஃபோர்ஸ் ஃப்ளைட் 571 கிராஷோட டே பை டே ஸ்டோரி, த மிரக்கிள் ஆஃப் த ஆண்டிஸ். இந்த ஸ்டோரி மனித குலத்தோட ரெசிலியன்ஸ்க்கு ஒரு வரலாற்று எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்டோரியில் மினிட் பை மினிட்க்கு லெசன் இருக்கு. லெட்ஸ் டைவ் ரைட் இன். கிட்டத்தட்ட 350 km/h ஸ்பீடில் பனிமலையில் ஸ்லைட் ஆகி வந்த ஃப்ளைட்டோட காக்பிட் சுக்குநூறாக நொறுங்குது. இதில் சிலர் அன்கான்ஷியஸ் ஆகிறாங்க, சிலருக்கு சீரியஸ் இன்ஜுரிஸ், கொஞ்சம் பேருக்கு சீட் ராட் வயிற்றில் ஏறுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ பிளேன்ஸில் பயங்கர ஸ்ட்ராங்காக கேஸ்லின் ஸ்மெல். இப்போ இது வெடிக்கிற கூட சான்ஸ் இருக்குது. இங்கே கான்ஷியஸாக இருந்தவங்க மக்களை வெளியில் கொண்டு போகிற ட்ரை பண்ணுறாங்க, ஏன்னா பிளாஸ்ட் ஆயிடுச்சுனா அப்படின்னு பயந்து. பட் வெளியில் பயங்கரமான குளிர், அதாவது கடும் குளிர், பேசிக்லி ஃப்ரீசிங் டெம்பரேச்சர். இதில் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணவங்களில் 2 பேரும் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், கஸ்தாவோ செர்பினோ அண்ட் கெனசா, ஃபர்ஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்.
லக்கிலி அவங்களுக்கு சின்ன அளவில் தான் அடிபட்டிருக்கு. ஸோ அவங்க அடிபட்டவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்குறாங்க. ஸோ எல்லாரும் அடிபட்ட காயங்களோட வலி ஒரு பக்கம், எப்படி இங்கிருந்து தப்பிச்சு போகிறது அப்படிங்கிறது இன்னொரு பக்கம். அந்த ஸ்டேட்லேயும் எல்லாத்துக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாங்க. 3:34 கிராஷ் ஆகுது. 4 மணிக்கு இருட்டாக ஆரம்பிக்குது. ஸோ சர்வைவ் ஆன பேசஞ்சர்ஸ் எப்படியும் ரெஸ்கியூ டீம் வந்துருவாங்க, அவங்க ஹெல்ப்போட இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு, இந்த ஒரு நாள் நைட் மட்டும்தான் அப்படின்னு நம்பிக்கையோட வெயிட் பண்ணுறாங்க. அவங்க நம்பின மாதிரியே ரேடார் சிக்னல்ஸில் இருந்து ஃப்ளைட் எஸ்கேப் ஆனதை நோட் பண்ண ஏர்ஃபோர்ஸ் அதை சர்ச் பண்ணுற ப்ராசஸில் இன்வால்வ் ஆகிறாங்க. டேக் ஆஃப் ஆகிற ஃப்ளைட்ஸ் நார்மல் ஸ்பீட் அண்ட் நார்மல் ஹைட்டில் கிராஸ் பண்ணுறப்ப அதை ரேடார் வேவ்ஸில் சென்ஸ் பண்ண முடியும். இப்படி தான் இந்த ஃப்ளைட் சிக்னல்ஸ் கிடைக்காம போயிருக்கு. ஸோ ஏர்ஃபோர்ஸ் டீம் உடனடியாக பேசஞ்சர்ஸை ரெஸ்கியூ பண்ணுற பிளானில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அண்ட் சர்ச்சிங்லேயும் இறங்குறாங்க. ஸோ இந்த சர்ச்சில் வெறும் ஒரு டீம் மட்டும் இல்லை, உருகுவே, அர்ஜென்டினா, சிலி அப்படின்னு 3 கண்ட்ரீஸோட ஏர்ஃபோர்ஸும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வந்த ஒரு ரெஸ்கியூ ஃப்ளைட்டை பார்த்த பேசஞ்சர்ஸ் கை அசைச்சு காட்டி ஹெல்ப் ஹெல்ப்னு கத்திருக்காங்க. பட் அவங்க கத்துனதையோ ஆர் கை அசைச்சதையோ ரெஸ்கியூ டீமால் சுத்தமாக பார்க்கவும் முடியல, நோட் பண்ணவும் முடியல. ஸோ கிராஷ் ஆன ஃப்ளைட் 571 ஒரு ஒயிட் கலர் ஃப்ளைட். கண்ணுக்கு எட்டுற தூரம் வரைக்கும் ஒயிட் கலர் ஃபாக் மட்டும் இருக்கிற ஆண்டீஸில் அது கிடக்கிறதுனால ரெஸ்கியூ டீமால் இந்த ஃப்ளைட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியல. இதனால் பேசஞ்சர்ஸ் ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆகிறாங்க. இருந்தாலும் நம்பிக்கை இழந்துடாத சில பேர் விடிஞ்சதும் நம்மளை காப்பாற்ற மறுபடியும் ரெஸ்கியூ டீம் வருவாங்க அப்படின்னும், இந்த ஒரு நைட் மட்டும் நம்ம கிராஸ் பண்ணிட்டா நம்ம உயிர் தப்பிச்சிடலாம் அப்படின்னு நம்பிக்கையோட அந்த நைட்டை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அவங்க நினச்ச மாதிரியே மறுநாள், அதாவது October 14 ரெஸ்கியூ டீமும் வந்திருக்கு. இந்த தடவை கீழே இருந்தவங்க ஃப்ளைட்டில் கிடச்ச ஒரு சார்ட்டில் SOS, அதாவது சேவ் அவர் சோல்ஸ் அப்படின்னு பெருசாக ஃப்ளைட்டில் இருந்த லிப்ஸ்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி எழுத ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் லிப்ஸ்டிக் பத்தாம் போது SOS பாதி தான் இவங்களால் எழுத முடியுது. டியூ டு எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன்ஸ் அதுவும் வேலைக்கு ஆகலை. அப்போ தான் அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க, மேலேருந்து பார்க்குறவங்களுக்கு இதெல்லாம் கண்ணில் பட வாய்ப்பு இல்லை. இவங்க அங்கேருந்து லக்கேஜை யூஸ் பண்ணி ஒரு பெரிய கிராஸை க்ரியேட் பண்ணுறாங்க. பட் அதுவும் ரெஸ்கியூ அட்டென்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணல. நேரம் போக போக காயம்பட்டவங்க உயிருக்கு போராடுறாங்க. இவங்க இப்போ ஹைப்போதெர்மியானாலையும் இம்பேக்ட் ஆகிறாங்க. அங்கே ஏற்பட்ட பனிக்காற்றை தாங்க முடியாமல் October 14 அன்னைக்கு நைட்லேயே இன்னும் 5 பேசஞ்சர்ஸ் இறந்து போகிறாங்க. ஸோ இப்போது 28 பேசஞ்சர்ஸ் தான் உயிரோடு இருக்காங்க. இதை பார்த்து சுதாரித்த மற்ற பேசஞ்சர்ஸ் குளிரில் இருந்து அவங்கள காப்பாற்றிக்க ஒரு ஷெல்டர் வேணும்னு திங்க் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சவங்க கிராஷ் ஆன ஃப்ளைட்டுக்குள்ளேயே தங்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ளைட்டோட பிரேக்கான பார்ட்ஸ் வழியாக பனிக்காற்று உள்ளே வராத அளவுக்கு லக்கேஜஸை வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு ஷெல்டரை உருவாக்கிறாங்க. இந்த கிராஷில் பெர்னாண்டோ செலர் நாண்டோ பெராடோ ஸ்கல் ஃப்ராக்சர் ஆகி கோமாவில் இருந்து ஸ்லோவாக 3 நாளுக்கு அப்புறம் கான்ஷியஸ்க்கு வந்ததும் சுற்றி முற்றியும் பார்த்துட்டு என்ன நடந்திருக்கு அப்படின்னு ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறாரு. இதே மாதிரி என்ட்ரிக் பிளாட்டிரோவுக்கு வயிற்றில் ஒரு பீஸ் ஆஃப் மெட்டல் ஸ்டக் ஆகுது. அதை இங்கிருந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த 2 பேர் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னாலே அவங்க ரிமூவ் பண்ணும்போது அவரோட இன்டெஸ்டைன்லேருந்து ஃபியூ இன்ச்சஸ் வெளியும் வருது. ஸோ இந்த நிலைமையிலையும் அவங்க ஒரு இமிடியட்டாக அவருக்கு ஒரு சின்ன ஆப்ரேஷனையும் முடிக்கிறாங்க. இதை பண்ணி முடித்ததும் அவர் உடனடியாக மற்றவங்களுக்கும் ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ பேரடோ கோமாலேருந்து வெளியே வந்தோன்னே அவர் கூட ட்ராவல் பண்ண அவரோட அம்மா இறந்து கிடக்கிறத பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அவரோட சிஸ்டரை தேடுறாரு. அவங்களும் பலத்த காயத்தோட உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்காங்க. Day 9 October 21 பெர்னாண்டோ பேரடோவோட சிஸ்டர் சுசானா பேரடோவும் இறந்து போகிறாங்க. ஸோ இப்போது பேசஞ்சர்ஸோட கவுண்ட் 27. இப்படியே நாட்கள் போகுது. ஃபர்ஸ்ட் 3 days சர்ச் பண்ண வந்த ரெஸ்கியூ டீம் 4th day சர்ச்சிங்கை ஸ்டாப்பும் பண்ணுறாங்க. ஏன்னா ஆண்டீஸ் மவுண்டனில் மனுஷங்க சுவாசிக்க கூட ஆக்சிஜன் லெவல் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ இதுக்கு மேலேயும் தேடுறது வேஸ்ட் தான் அப்படின்னு கவர்மெண்ட் சர்ச்சிங் ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிட்டு தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. பட் இந்த ஆண்டீஸ் மவுண்டனில் மாட்டிக்கிட்டவங்களோ சாவை விட மோசமான பல கொடுமைகளை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. பேசிக் நீடுக்காக ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இது வரைக்கும் ஃப்ளைட்டில் இருந்து கிடச்ச ஸ்நாக்ஸை சாப்பிட்டு சர்வை பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இதுக்கு மேலே சாப்பிட ஃபுட்டும் இல்லை. ஹண்ட் பண்ணி சாப்பிட்றதுக்கு கூட எந்த அனிமல்ஸ் கூட அங்கே இல்லை. இப்படியே நாட்கள் வாரங்களாகுது. சாப்பிட ஃபுட்டும் குடிக்க தண்ணியும் இல்லாமல் பசியில் நொந்து போகிறாங்க. இனிமேல் பசி தாங்க முடியாது அப்படின்ற நிலைமையில் இருந்தவங்க ஃப்ளைட்டோட சீட்டை கிழித்து அதுக்குள்ளே இருக்கிற காட்டனை சாப்பிட்றாங்க. ஃபுட்டு கம்மியாக இருந்தனால அவங்க குஸ்தாவோ செர்பினோவை ஃபுட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற இம்பார்ட்டன்ட் ஜாபை கொடுக்குறாங்க. இவங்க ஃப்ளைட்லேருந்து கிடச்ச இவங்களுக்கு ஃபுட்டு என்னென்னா 8 சாக்லேட்ஸ், 3 ஸ்மால் ஜார்ஸ் ஆஃப் ஜாம், a tin of mussels, a tin of almonds and few dates, some candy, dried plums and several bottles of wine. பேரடோ சிங்கிள் சாக்லேட் கவர்டு பீனட்டை 3 நாளுக்கு சாப்பிட்றாரு. இதனால் அவங்களோட ஹெல்த் ரொம்பவே மோசமாகுது. அப்போ தான் அட் ஒன் பாயிண்ட் வேறு வழியே இல்லாமல் கேனிபிலிசம் பண்ணால் மட்டும்தான் நம்ம உயிர் வாழ முடியும் அப்படின்னு முடிவுக்கு வராங்க. மனித கறி சாப்பிட்ற பழக்கத்தை தான் கேனிபிலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. கனிஷா தான் ஃபஸ்ட்டு ஒரு புரோக்கன் விண்ட்ஷீல்ட் கிளாஸை எடுத்து
ஒரு தீப்பெட்டி அளவு சைஸ் ஹியூமன் ஃப்ளஷை எடுத்து சாப்பிட்றாரு. ஸோ அதுக்கப்புறம் சூரிய வெளிச்சத்தை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி சாப்பிடவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த ப்ராக்டிஸை அக்செப்ட் பண்ணாதவங்களும் அதிலிருந்து 2 நாளுக்கு அப்புறம் பசியோட கொடுமை தாங்க முடியாமல் இந்த கேனபிலிசமில் இன்வால்வ் ஆகிறாங்க. இந்த எக்ஸ்ட்ரீம் மெஷர்ஸ் எடுக்காமல் இந்த டெம்பரேச்சரில் இருந்து இவங்களால சர்வை பண்ணுறதுக்கான சான்சஸ் நெக்ஸ்ட் டு 0ங்கிறனால வேறு வழியே இல்லாமல் இதை பண்ணுறாங்க. ஆல்சோ இவங்க ஒரு பேக்டும் பண்ணிக்கிறாங்க. அவங்க செத்தாங்கன்னா அவங்கள சாப்பிட்ற பர்மிஷனும் கொடுத்துக்கிறாங்க இந்த சுச்சுவேஷனில் இருந்து இவங்க சர்வை பண்ணிக்கிறதுக்காக. குடிக்க தண்ணிக்காக அவங்கக்கிட்ட இருந்த அலுமினியம் ஃபாயில்ஸை பனிக்கட்டியில் வச்சு சன்லைட்டில் காட்டி அதை மெல்ட் பண்ணியிருக்காங்க. சுற்றி இருந்த ஏரியாவில் ஆயில் அண்ட் பிளட்னால் பனி கண்டாமினேட் ஆயிருந்ததுனால இவங்க தூரமாக போய் தான் குடிக்கவும் தண்ணியை ரெடி பண்ண வேண்டியதாக இருந்திருக்கு. இப்படி நாட்கள் ஓடிட்டுருக்கு. அந்த இடத்துல அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே ஒரு ஸ்மால் AM டிரான்சிஸ்டரை 2 ஏர்க்ராஃப்ட் சீட்டுக்கு நடுவில் மாட்டிகிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. இதில் ராய் ஹார்லி ஒரு லாங் ஆண்டனாவை ரெடி பண்ணுறாரு யூஸிங் தி எலக்ட்ரிக்கல் வயர் இன் தி ஏர்க்ராஃப்ட். ஃபைனலி இந்த டிரான்சிஸ்டரை எப்படி அவர் ரெடி பண்ணுறாரு. இதை ரெடி பண்ணது மூலமாக 7வது நாள் அவங்களுக்கு தெரிய வருது இந்த ரெஸ்கியூ சர்ச்சை கவர்மெண்ட் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு. இதை கேட்டு எல்லாரும் அழுகுறாங்க, ப்ரே பண்ணுறாங்க. ஆனால் பேரடோ மட்டும் காமாக அப்படியே வெஸ்ட் சைடை இருக்கிற மவுண்டனை அப்படியே பார்க்குறாரு. இதில் கோகோ அப்படிங்கிற நிக்கோலிக் எல்லாத்துலேயும் வந்துட்டு சொல்கிறாரு, ஹே பாய்ஸ் அப்படின்னு ஷவுட் பண்ணுறாரு. தெர் இஸ் சம் குட் நியூஸ், வி ஜஸ்ட் ஹர்ட் ஆன் த ரேடியோ, தே ஹவ் கால்ட் ஆஃப் த சர்ச் அப்படின்னு சொல்கிறாரு. மக்கள் இதை கேட்டு டென்ஷன் ஆகிறாங்க. ஹி செட் இது குட் நியூஸ் தான், ஏன்னா தட் வி ஆர் கோயிங் டு கெட் அவுட் ஆஃப் ஹியர் ஆன் அவர் ஓன். அதாவது நம்மளே தான் இங்கேருந்து தப்பிச்சாகணும், வேறு யாரும் நம்மளை காப்பாற்ற வர போகிறதில்ல அப்படின்னு. அக்டோபர் 29 ஏர் கிராஷ் ஆகி 16வது நாள் அன்னைக்கு நைட்டு எப்பவும் போல் எல்லோரும் ஃப்ளைட்டுக்குள்ளே தூங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்கள நோக்கி ஒரு பெரிய அவலஞ்ச், பேசிக்கலி ஒரு ராட்சச பனிப்பாறை உருகி சரிஞ்சு வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் வந்துட்டு 3 ஃபீட்டுக்கு அவங்கள ஃபுல்லாக வந்துட்டு மூடுது. பல மணி நேரத்து போராட்டத்துக்கு அப்புறம் அவங்க வெளியே வராங்க. இப்போ தான் அவங்களுக்கு தெரிய வருது 8 பேர் இந்த விபத்துலையும் இறந்துட்டாங்கன்னு. இதில் ரக்பி டீம் கேப்டன் பெரஸ், லிலியானா மெத்தால் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அம்மாவாக இருந்து இன்ஜூர்ட் ஆனவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இவங்க இறந்ததை மற்றவங்களால தாங்க முடியாத அளவுக்கு துயரத்தை கொண்டு வருது. ஸோ ஃபைனலி இப்போது வெறும் 19 பேர் தான் மிச்சம் இருக்காங்க. இந்த அவலஞ்சுக்கு முன்னாடி தான் இவங்க பேசியிருக்காங்க, இங்கேருந்து தப்பிக்கிறக்க ஒரே வழி இந்த மவுண்டன் ரேஞ்சுக்கு அந்த பக்கம் போய் சிலியன் கண்ட்ரி சைடில் ரீச் பண்ணி ஹெல்ப் கேட்குறத தவிர்த்து வேறு வழி இல்லைன்னு. ஏன்னா பைலட் சாகருக்கு முன்னாடி சிலியன் கண்ட்ரி சைடில் இங்கேருந்து அரௌண்ட் 80 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொன்னது அவங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இங்கேயும் 3வது நாளுக்கு அப்புறம் இந்த இறந்த ஃப்ரெண்ட்ஸோட பாடி மீட்டை சாப்பிட்றாங்க. பெரஸ் அந்த கேப்டன் இறந்ததுக்கப்புறம் டேனியல் ஃபெர்னாண்டஸ் அண்ட் கசின்ஸ் எடுராடோ அண்ட் ஃபிட்டோ ஸ்ட்ராச் லீடர்ஷிப் பொசிஷனை அஸ்யூம் பண்ணுறாங்க. இவங்க தான் ஃப்ளஷை ஹார்வெஸ்ட் பண்ணி மற்றவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ரோலையும் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ ஃபைனலி நம்மளாக தான் இங்கேருந்து தப்பிக்க ட்ரை பண்ணி ஆகணும் அப்படின்னு யோசிச்ச பேரடோ டூ ஆர் டை அப்படின்னு முடிவுக்கு வராரு. அண்ட் இந்த மவுண்டன்லேருந்து ட்ரெக் பண்ணி ரீச் பண்ணுற ஐடியாவை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அது போக போகிற வழியில் பனிக்காற்று, பனிச்சரிவு, பல ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஸோ மோஸ்ட் ஆஃப் தம் 80 கிலோவில் இருந்து பேசஞ்சர்ஸ் இப்போ ஆல்மோஸ்ட் 50% குறைஞ்சி வெறும் 40 கிலோவுக்கு வராங்க. ஆல்ரெடி ஹெல்த் வைஸ் இது வந்துட்டு அவங்களுக்கு ஒரு நெக்ஸ்ட் டு இம்பாசிபிள் டாஸ்க். இவங்க பாடி கம்ப்ளீட்டாக அட்டாஃபஜி ஸ்டேட்டுக்கு போகுது, அதாவது செல்ஃப் ஹீட்டிங். பாடி வந்துட்டு அவங்களோட பாடியே அவங்கள சாப்பிட ஆரம்பிக்கும். ஸோ ஃபிசிக்கலி ஃபிட்டான பேரடோ, கெனெசா, விசின்டின் இவங்க 3 பேரையும் செலக்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டை சுற்றி இருக்கிற ஏரியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க. ஃபஸ்ட்டு 1.6 கிலோமீட்டர்ஸ், அதாவது ஆல்மோஸ்ட் 1 மைல் டவுன்ஹில் ஈஸ்டில் நடக்கிறாங்க. இந்த டைரக்ஷனில் இவங்களோட டெயில் போர்ஷனை பார்க்குறாங்க. அங்கே கொஞ்சம் ஃபுட்டும் இவங்களுக்கு கிடைக்கிது. அதாவது ஒரு பாக்ஸ் ஆஃப் சாக்லேட், 3 மீட் பேட்டிஸ், அப்புறம் ஒரு பாட்டில் ஆஃப் ரம், பாட்டில்ஸ் ஆஃப் கொக்கோ கோலா, சிகரெட்ஸ், எக்ஸ்ட்ரா க்ளோத்ஸ், சம் காமிக் புக்ஸும் கிடைக்குது. அப்புறம் சம் மெடிசன்ஸ் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த ஏர்க்ராஃப்டோட பேட்டரிஸை அங்கே பார்க்குறாங்க. இதை சாப்பிட்டு அங்கே ஃபயர் பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் சூடும் ஏற்றிட்டு சில லேட் நைட்டில் அங்கே உட்காந்துட்டு அங்கே காமிக் புக்ஸையும் படிச்சுட்டு எகைன் அங்கே நைட்டே அங்கே தூங்கிடுறாங்க. எகைன் அடுத்த நாள் திரும்பி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. லிட்ரலி இந்த டைரக்ஷனில் செகண்ட் டே நைட்டில் ஒரு இடத்துல அவங்க ஸ்டாப் பண்ணுறாங்க. ஏன்னா தே ஆர் அபவுட் டு ஃப்ரீஸ் டு டெத், அவ்வளோ குளிர். ஸோ இவங்க இந்த ட்ராவலை ஓகே இந்த டைரக்ஷனில் நம்ம போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி திரும்பவும் டெயில் போர்ஷனுக்கு திரும்பி வந்துடுறாங்க. இப்போ என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஓகே இதில் கிடைக்கிற பேட்டரியை யூஸ் பண்ணி SOS கால் எப்படியாவது சாண்டியாவுக்கு நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அந்த ஏர்க்ராஃப்டோட ஏவியானிக்ஸ் ரெக்கார்டு 115 வோல்ட் AC பவர். ஆனால் இந்த டெயில் செக்ஷனில் இருந்த பேட்டரி வெறும் 24 வோல்ட் DC தான் கொடுக்கும். ஸோ அதுவும் ஒர்க் ஆகலை. ராய் ஹார்லி இதை ட்ரை பண்ணி ஒர்க் ஆகாதனால அவரும் நொந்தும் போகிறாரு. அண்ட் ஹி ஈவன் டிசைடட் டு டை அட் ஒன் பாயிண்ட் பிகாஸ் ஹி
மென்டலி கேவ் அப். பட் பேரடோ அவரை வந்துட்டு மோட்டிவேட் பண்ணி அவரை திரும்பியும் ஃப்ளைட்டோட மெயின் போர்ஷனுக்கு கூட்டிகிட்டு வராரு. இங்கேயும் அவங்க அந்த பேட்டரி இங்கிருந்து எடுத்துகிட்டு போக முடியாது, ஏன்னா அதுவும் ரொம்ப வெயிட் ஜாஸ்தி. அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃப்ளைட்டோட மெயின் போர்ஷன்லேருந்து அவங்க ரேடியோவை இங்கே பேட்டரிக்கு எடுத்துகிட்டு வந்து ராயை வச்சு இதை ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒர்க் ஆகல. இப்போ இவங்கெல்லாம் திருப்பி அந்த மெயின் ஃப்ளைட் போர்ஷனுக்கு வந்துட்டாங்க. கொஞ்ச நாள் போகுது. ஆன் 15th November இன்னும் 3 பேர் உயிரிழக்கிறாங்க. இதுதான் கடைசி 3 பேர் உயிரிழக்கிறது. ஸோ நவ் த கவுண்ட் இஸ் 60. இந்த பிளேன் கிராஷ் ஆன இடத்துல இருந்து ஈஸ்ட் சைடில் வெறும் பனி, வெஸ்ட் சைடில் ஃபுல்லாக பனி மலை. இவங்க கெஸ் என்னென்னா வெஸ்ட் சைடில் போனால் தான் இவங்களுக்கு உயிர் பழகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, ஏன்னா இந்த பனிமலையை தாண்டி தான் அவங்க போக வேண்டிய டைரக்ஷன் இருக்குது அப்படின்னு ஒரு கால்குலேஷன் பண்ணுறாங்க. 20th November இவங்க டீடைல் லாங் ட்ரெக்கிங் எக்ஸ்பெடிஷன் பிளான் பண்ணுறாங்க. எப்படி இந்த டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு 3 பேருக்கு ஸ்லீப்பிங் பேக் ஒன்று ரெடி பண்ணுறாங்க குளிரில் தப்பிக்கிறதுக்கு. இதில் கார்லிட்டோஸ் அப்படிங்கிறவர் தைக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. கோச்சே, குஸ்தாவோஸ் அண்ட் ஃபீட்டோ இவங்க 3 பேரும் பெஸ்ட் அண்ட் ஃபாஸ்டஸ்ட் டெய்லர்ஸாக மாறுறாங்க. ஸோ ஃபைனலி இவங்க ரொபர்ட்டோ கனிசா, நாண்டோ பேராடோ அண்ட் அண்டோனியோ விசின்டின் இவங்க 3 பேரையும் வாலண்டியர் பண்ணுறாங்க. இனிஷியலி பேராடோ கூட யாரும் போக தயாராகல. பேராடோ ஃபைனலி கெனசாவை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணுறாரு. ஆல்சோ ரொபர்ட்டோ கெனசா ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட். ஸோ இவர் இன்டென்ஷனலி இந்த குரூப்பில் செலக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க கூட ட்ராவல் பண்ணாங்கன்னா இவங்களோட சர்வைவல் சான்ஸ் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகலாம். ஆல்சோ இவங்க 3 பேரோட ஃபிசிக்கல் கண்டிஷன் மற்றவங்கள கம்பேர் பண்ணும்போது பெட்டராக இருந்ததும் ஒரு ரீசன். ஸோ இவங்க கால்குலேஷன் படி மிட்-டிசம்பரில் இந்த மவுண்டனில் கிராஸ் பண்ணுறதுக்கு கண்டிஷன்ஸ் ஃபேவரபுளாக இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணி சரியாக December 12th அன்றைக்கி இந்த 3 பேரும் இந்த ட்ராவலை கிராஷ் சைட்டில் இருந்து ஆரம்பிக்கிறாங்க வெஸ்ட் சைடில். இந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண யாருமே இது மாதிரி குளிரில் வாழ்ந்தவங்க கிடையாது. இது மாதிரி ட்ரெக்கிங் போன அனுபவமும் உங்களுக்கு கிடையாது. இந்த காட்டன்லாம் யூஸ் பண்ணி அவங்களே ஒரு ஸ்வெட்டர் ரெடி பண்ணுறாங்க. இந்த குளிரை அடாப்ட் பண்ணுறதுக்காக 3 ஜீன்ஸை போட்டுக்கிறாங்க. டிஷர்ட்டுக்கு மேலே இவங்க ப்ரிப்பேர் பண்ண ஸ்வெட்டரையும் போட்டுக்கிறாங்க. காலில் 3 சாக்ஸையும் போட்டுட்டு அதை ஃப்ளைட்டோட சீட் லெதரில் கவர் பண்ணிவிட்டு 2 நாளுக்கு தேவையான ஃபுட், மெடிக்கல் எமர்ஜென்சியில் எப்படி ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் பிளான் பண்ணிவிட்டு கிளம்புறாங்க. இந்த ஃப்ளைட்டில் இருக்கவங்க எல்லாமே ஒரு டீம் ஒர்க் பண்ணி இந்த 3 பேர்த்தையும் தயார் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் 2 to 3 days இவங்க எப்படியா ட்ராவல் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு எப்படிலாம் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமோ அது எல்லாம் ஹெல்ப்பையும் பண்ணுறாங்க. ஸோ இவங்க ஆரம்பிச்சோன்னா இவங்களோட ஃபஸ்ட்டு பீக் ஒரு பெரிய பீக். இந்த பீக்கில் பேரடோ ஏறி பார்க்குறாரு. இவர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே மற்றவங்களோட ஏறுறாரு. ஏறி அங்கே பார்க்குறாரு, அந்த பக்கத்தில் க்ரீன் வேலி இருக்கும் அப்படின்னு நினச்சவர் அங்கே பார்த்தது எல்லாமே பனிமலை மட்டும்தான். ஸோ பேரடோ கனிசட்டை சொல்கிறாரு, we may be walking to our deaths, but I would rather walk to meet my death than wait for it to come to me. கனசா அக்ரி பண்ணுறாரு, you and I are friends, Nando. We have been through so much, but let's go die together அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது பேரடோ சொன்னது என்ன அப்படின்னா, சாவு எங்கிட்ட வரதை விட நான் சாவை போய் மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க ட்ராவல் பண்ண ஆரம்பித்து 3 நாளுக்கு அப்புறம் ஆண்டோனியோ விசின்டினை திரும்ப கிராஷ் சைட்டுக்கே அனுப்ப டிசைட் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க கிட்ட இருந்த ஃபுட் சப்ளையும் ஆல்சோ விசின்டினோட ஹெல்த் கண்டிஷனும் அஃபெக்ட் ஆகுது. ஸோ இட் வாஸ் ஆக்சுவலி a strategic மூவ். ஸோ இவங்க 3 நாள் கஷ்டப்பட்டு இந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணி அந்த மலையோட பீக்கு ஏறுறாங்க. விசின்டின் டிசைட் பண்ணிட்டு திரும்ப ரிட்டன் வர ட்ரை பண்ணுறாரு. அவர் ரிட்டன் வெறும் 1 மணி நேரத்தில் கிராஷ் சைட்டுக்கு ரிட்டன் வராரு. விசின்டின் அங்கே மெயின் ஃப்ளைட்டில் இருந்தவங்கள்ட்ட சொல்கிறாரு, பேரடோவும் கெனசாவும் அவங்களோட ட்ராவலை மேலே திருப்பி கண்டினியூ பண்ணுறாங்க. இவங்க போகிற வழியில் இன்டெலிஜென்ட்டாக ராக் பைல்ஸை யூஸ் பண்ணி மார்க் பண்ணிகிட்டே போகிறாங்க. க்ளோத்ஸை பாறையில் கட்டி டைரெக்ஷனுக்காக செட் பண்ணிகிட்டே ட்ராவல் பண்ணுறாங்க. ஏன்னா ஒருவேளை இதே டைரெக்ஷனை ஃபாலோ பண்ணி மற்றவங்களாம் வரணும்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இவங்க எடுத்துகிட்டு வந்த ஸ்லீப்பிங் பேக்கை இவங்க யூஸ் பண்ணிவிட்டு டே அண்ட் நைட் கண்டினியூஸாக நடக்கிறாங்க. ஸோ அவங்க நினச்ச மாதிரி 3 நாள் ஆகியும் பாத்வேல எந்த சேஞ்சஸும் இல்லை. 360 degreesக்கு சுற்றி முற்றி எல்லா பக்கமும் வெறும் பனிப்பாறைகள் மட்டும்தான் இருந்தது. 5 நாள் இல்லை, 6 நாள் இல்லை, 7 நாள் இல்லை, நடந்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் எப்படியாவது பனி இல்லாத பாறையோ இல்லை ஒரு புள்ளையோ பார்த்துடக்கூடாதா அப்படின்னு தவிக்கிறாங்க. ஸோ December 20 8வது நாளும் அவங்க பயணத்தை கண்டினியூ பண்ணுறாங்க. இவங்க கிட்டத்தட்ட 54 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் 7 கிலோமீட்டர் நடந்து 3 மேஜர் மவுண்டன் ரிட்ஜஸை கிராஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 4000 மீட்டர் ஆல்டிடியூடு கிராஸ் பண்ணி நடந்திருக்காங்க. ஃபைனலி ஆஃப்டர் ஆல் தி ஸ்ட்ரகிள் காற்றோட சத்தத்தை தாண்டி வேற ஒரு சத்தம் கேட்குது. அது ஒரு ரிவரில் தண்ணி ஓடுற சத்தம். ஃபஸ்ட்டு சில எம்டி சூப் கேன் பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு சந்தோஷத்தில் அவங்களுக்கு ஒரு புது நம்பிக்கையும் ஒரு எனர்ஜியும் கிடைக்குது. ஃபைனலி December 20 செர்ஜியன் கேட்லான் அப்படின்னு ஒரு சில்லியன் ஒரு மாடு மேய்ச்சிட்டு இருந்தவரை ஒருத்தரை பார்க்குறாங்க. அந்த ரிவரோட அந்த பக்க கரையில் சில மாடுகள் புல் மேய்ச்சிட்டு இருந்திருக்கு. அங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் செர்ஜியோ கேட்லான் குதிரையில் வராரு. அவரை கத்தி கூப்பிட்டு பார்க்குறாங்க. பட் நடுவில் இருக்கிற ரிவரோட சவுண்ட் லவுடாக இருந்ததுனால அது அவருக்கு கேட்கல.
இவங்களோட எனர்ஜி லெவலும் லோவாக இருந்தனால இவங்களால மேற்கொண்டு கத்தவும் முடியல. ஒரு வழியாக இந்த ஷெப்பர்டு இவங்களை பார்த்து என்ன ஏது அப்படின்னு விசாரிக்கிறாரு. பேரடோவால் கத்த முடியாதனால சைன் லாங்குவேஜில் நடந்ததை சொல்கிறாரு. பட் அவருக்கு அந்த சைடில் கேட்டலானுக்கு எதுவும் புரியல. ஸோ அவர் நாளைக்கு இதே இடத்துல நான் வர்றப்போ பேப்பர் பென்சில் எடுத்துகிட்டு வரேன், அப்போ வந்து நீங்கள் என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சைகை காமிச்சிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க ரிவரில் ஓடுற தண்ணியை ஆசிதர அள்ளி குடிச்சிட்டு அதே இடத்துல தூங்கிடுறாங்க. சில்லி நாட்டை சேர்ந்த இந்த ஷெப்பர்டு அவர் சொன்ன மாதிரியே அடுத்த நாள் அங்கே வர்றாரு. ஸோ இந்த பேப்பர் பென்சில் ஒரு கல்லோட வச்சு கட்டி ரிவருக்கு அந்த பக்கம் தூக்கி போடுறாரு. பேரடோ அதில் நடந்த விஷயங்களை அந்த ஃபார்மர்கிட்ட எழுதி திரும்பியும் தூக்கி போடுறாரு. அதை படித்த கேட்லான் ஷாக் ஆகிறாரு. 2 மாதத்துக்கு முன்னாடி ஃப்ளைட் மிஸ்ஸிங் ஆனதில் ட்ராவல் பண்ண பேசஞ்சர்ஸ் எல்லாரும் இறந்துட்டாங்க அப்படின்ற நியூஸை பார்த்தவருக்கு இப்போ அவங்க சாவலை, அவங்க முன்னாடி உயிரோட நிற்கிறாங்க அப்படிங்கிறத தூக்கி வாரி போடுது. அங்கே விஷயத்தை சில்லி மிலிட்ரி டீமுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. அந்த மிலிட்ரி டீமோட கேப்டன் இந்த விஷயத்தை சாண்டியாகோ மிலிட்ரி டீமோட கேப்டனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாரு. December 21, 1972 மிலிட்ரி டீம் பேரடோவையும் கெனிசாவையும் ரெஸ்கியூ பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஃபுட்டும் கொடுத்து ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. ஃப்ளைட் கிராஷில் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு நினச்சவங்க 72 நாளுக்கு அப்புறம் உயிரோட வந்திருக்காங்க அப்படின்ற நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. இது ஒரு இன்டர்நேஷ்னல் நியூஸாக மாறுது. We have film of what very nearly amounts to a real miracle. Survivors of a plane crash in the Chilean Andes. The plane went down 10 weeks ago. The 45 people aboard were given up for dead. December 22, 1972 ஆண்டிஸ் மவுண்டனில் மாட்டி தவிக்கிறவங்கள ரெஸ்கியூ பண்ண சில்லியோட ஏர்ஃபோர்ஸ் 3 ஹெலிகாப்டரை அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ ஃப்ளைட்டை கிராஷ் பண்ண இடத்த அடையாளம் காட்ட பேரடோவையும் அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. பேரடோ கிராஷ் ஆன இடத்துலேருந்து கிளம்பி வரப்போ ஏர்கிராஃப்டில் இருந்து ஒரு ஸ்மால் ஸ்கேல் மேப்பை எடுத்து வந்திருக்காரு. அதில் அவர் கிராஸ் பண்ண ரூட்டையும் மார்க் பண்ணிட்டு வச்சுருந்துருக்காரு. ஸோ அதை யூஸ் பண்ணி கிராஷ் பண்ண அந்த ஸ்பாட்டை ரெஸ்கியூ டீம் ஈஸியாக ட்ராக்கும் பண்ணியிருக்காங்க. 70 நாளுக்கு அப்புறம் அங்கே உயிரோடு இருந்த 16 பேசஞ்சர்ஸை ரெஸ்கியூவும் பண்ணியிருக்காங்க. உயிரோடு இருந்தவங்களும் ஃப்ராக்சர், டீஹைட்ரேஷன், விட்டமின் டெஃபிஷியன்சி அப்படின்னு ரொம்பவே மோசமான கண்டிஷனில் இருந்திருக்காங்க. இவங்கள 2 பேட்சாக December 22 ஒரு 6 பேரும் December 23 ஒரு 8 பேரையும் ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த லோ ஆல்டிடியூட்ல இருந்து ரெஸ்கியூ பண்ணுற ஆப்ரேஷனும் ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம். ஸோ கோ பைலட்டோட நேவிகேஷன் எரர்ஸ், இன்கரெக்ட் அசம்ஷன், மெயின் பைலட்டும் இந்த மிஸ்டேக்கை நோட்டீஸ் பண்ணாமல் இருந்தது, இது எல்லாம் இந்த கிராஷ் நடக்க காரணமாக அமையுது. இது எல்லாத்துக்கும் மேலே இவங்களோட பெர்சிவரன்ஸ், நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட், டீம் ஒர்க், இது எல்லாம் மனித குலத்துக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டுன்னு தான் சொல்லணும். எவ்வளோ பெரிய கஷ்டமான சுச்சுவேஷனாக இருந்தாலும் டிட்டர்மினேஷன் இருந்தால் எந்த ஒரு சோதனையும் எதிர்கொள்ள முடியுங்கிறத இது நமக்கு என்னைக்கும் நினைவூட்டுங்கிறதுல சந்தேகமே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மலேசியா MS-370 வீடியோவை உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மிஸ்ஸிங் ஃப்ளைட் பற்றின ஒரு வீடியோ. ஸோ ஒரு காஃபி அடிங்க, தென் வில் மீட் இன் தட் வீடியோ. Till then, Jaisam signing off.